அக்கா எப்படிக்கா இருந்தது பிரச்சாரம்? நல்லா இருந்தது. போற இடத்துல எல்லாமே நம்ம மக்கள் வந்து நாங்க எல்லாருமே சரவணன் விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வரவேற்பு. எந்த இடத்துலயும் இல்லன்ற இது இல்லாம, நாங்க அவருக்கு தான் எங்க எங்க இதுல 10 எங்க இதுல இது 5 அப்படின்னு நாங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய் சாருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இது இருந்தது. மக்கள் கிட்ட சரவணன் எப்படி அணுகுனாரு? அணுகுமுறை எப்படி இருந்தது? ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒவ்வொரு இதுவும் தொகுதி இதுவாவ போய், ஸோ நல்லாவே ஒரு அணுகுமுறையில பண்ணாங்க. எல்லா மக்களையும் சந்திச்சாரா? கண்டிப்பா. எல்லா மக்களையும் போய் சந்திச்சாங்க. வீடு வீடா போனாரா? ஆமா. கண்டிப்பா. வீடு வீடா எங்க தொகுதி எல்லா இதுலயும் வந்தாங்க. சரியான வெற்றி அவருக்கு. கண்டிப்பாக. அது ஒரு பெரிய வெற்றி இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனா ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. எப்படி இருந்தது சட்டமன்றத்துல அவர் பதவியேற்கும் போது? அ அந்த சரவணன் அண்ணா வெற்றிய இது பண்ணும்போது நம்மளால அது ஒரு அண்ணன்ற ஒரு இதுல சொல்றது அ உணர்வுபூர்வமா அத சொல்றதுக்கு இது இல்ல. பட் ஆனா ரொம்ப நல்லாவே இருந்தது. பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கழக சார்பு தொண்டர்கள் எல்லாமே ஒரு பயங்கர ஒரு உற்சாகத்தோடையும், ஒரு பெருந்திரளான ஒரு கூட்டத்தோடையும் நம்ம பண்ணது எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து பயங்கர ஒரு ஒரு வரவேற்பு இருந்தது பிரச்சாரத்துல துவக்கத்துல இருந்தே. அது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வெற்றியா மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எப்படி அணுகுனாரு? அண்ணன் எப்பவுமே வந்து அப்போதுலேருந்து ரொம்ப மிக எளிமையானவர் தான் அவர். பார்த்தீங்கன்னா, அவர் தளபதி கூட வந்து 31 வருஷமா இருந்திருக்காரு. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் அண்ணன் கூட இருக்கோம் எல்லாருமே. ஆனால் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுமே அவரை வந்து மிகப்படுத்தியோ, அடுத்தவங்களை தாழ்த்தியோ அந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். அண்ணன் என்னைக்குமே ஒரு எளிமையானவர். அவர் எல்லாருக்கும் ஒரு அரவணைச்சு போறவர். மக்கள் வரவேற்றாங்க. எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்றாங்க? மக்கள் ரொம்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 234 தொகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த 97,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சது அண்ணன் ஒருத்தர் தான். பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே சார்பில். இந்த வாக்கு வித்தியாசமே இதுக்கான ஒரு பெரிய பதில். மக்கள் எவ்வளவு தூரம் அவர் மேல அன்பு வச்சிருக்காங்கன்றது. நிரந்தர எம்எல்ஏவா இருப்பாரா? அண்ணன் கண்டிப்பா நிரந்தர எம்எல்ஏ. எங்களுக்கு எப்பவுமே அவர் தான். எங்களுக்கு அண்ணன் வந்து அடுத்தது அமைச்சராகணுன்றது அவருக்காக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். பாக்குறீங்க சரவணனுடைய வெற்றியை? ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அண்ணாவோட வெற்றி நினைச்சு அவர் பண்ண உழைப்புக்கும் அவர் இருந்த இதுக்கும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். ஸோ அவர் வந்த எங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும்ட்டு நாங்கள் இப்போ நம்புறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எந்த அளவுக்கு களத்துல போராடினீங்க? பிரச்சாரம் எப்படி இருந்தது? ஸோ பிரச்சாரம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான். ஸோ மக்கள் வந்து நம்பிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாருண்ணா மக்கள்கிட்ட? ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்க்கணும் யாருன்னே தெரியாது. ஸோ அண்ணா வரும்போது ஒரு வீட்டுக்கும் இவங்க தான் எம்எல்ஏன்னு தெரிஞ்சும் ஸோ அண்ணா வந்து கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்து நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்து அண்ணா பண்ணியிருக்காங்க. வெற்றி பெறுவாருன்னு நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு? ஸோ கண்டிப்பா மக்களோட வெற்றி வந்து மக்களோட நம்பிக்கை தான் அண்ணனோட வெற்றின்னு சொல்லணும். ஸோ பார்த்த எல்லாருமே வந்து அண்ணனுக்கு வந்து நல்லாவே வரவேற்பு கொடுத்தாங்க. பதவி இருக்கும்போது எப்படி இருந்தது? ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ணாவை ஜெயிக்க வச்சு பிளஸ் வந்து அவர் சட்டமன்றம் போகும்போது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா இந்த வெற்றியை எதிர்பார்த்தீங்களா? ஈஸ்வர் சரவணன் வெற்றி பெறுவாரு எதிர்பார்த்தீங்களா? 100% எதிர்பார்த்தேன். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் காசு கொடுத்து மக்களுக்கு வந்து காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கினாங்க. எங்க அண்ணன் அப்படி கிடையாது. ஒரு மக்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வெற்றி பெற்றாரு. இந்த ஆசீர்வாதம் தான் எப்பயுமே முக்கியம். காசு பணம் முக்கியம் கிடையாது. நான் காசு பணம் எப்படின்னா சம்பாதிச்சிக்கலாம். அன்பு சம்பாதிக்க முடியுமா? எல்லாரும் வந்து கை குத்தி ஓட்டு போட்டுருங்க அதை போட்டுருங்க கேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குமா? எங்க அண்ணன் எப்படி பார்த்தாருங்களா? வீடா வந்தாரு. வீட்டுக்கு ஒரு ஆளா நின்று பேசினாரு. எங்க தளபதி சொன்ன மாதிரிதான் நான் எப்பயும் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆளா வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதே போல வீட்டுக்கு ஒரு ஆளா இருக்கும்போது எங்க அண்ணன் சட்டமன்ற அண்ணன் என்ன பண்ணாரு? வீட்டுக்கு போயிட்டு அங்க அம்மா தங்கச்சி மரியாதையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஓட்டு வாங்கி நின்னாருண்ணா எங்க அண்ணன். எல்லா மக்களையும் சந்திச்சாரா? எல்லாருமே சந்திச்சாருண்ணா. தொகுதியில் இருக்க மக்கள் எல்லாரும் சந்திச்சாரு. எல்லா வட்டத்தையும் பார்த்தாருண்ணா. எதுவுமே விடல அவரு. மக்கள் எப்படி அணுகுமுறை இருந்து இவரோட அணுகுமுறை எப்படி இருக்கு மக்கள்கிட்ட? இவரோட அனுபவம் மக்கள்கிட்ட எப்படி இருக்கீங்களா? மக்கள் என்னென்ன சொல்றாங்க? எனக்கு வந்து இவர் வந்து நாங்க அப்போ ஆறுங்காட்டு காலத்துல கிட்டத்தட்ட 30 வருஷமா இவர் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்கிறாரு. மக்கள் எல்லாமே ஓப்பனா பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் இவர் மேல ஒரு கெட்ட நியூஸோ கெட்ட ஒரு வெளிப்பாடோ எதுவுமே வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தளபதி ஒரு ஆளா செலக்ட் பண்ணி விட்டோன்னே இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப அண்ணன் நமக்கு வந்தாருன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. எப்படி இருந்தது சட்டமன்றத்துல பதவி இருக்கும்போது சரவணன் என்று நான் சொல்லும்போது எப்படி இருந்தது? சரவணா என்று நான் சொல்லும் போது எங்க அண்ணனா இப்போ நாங்க வந்து கட்சிக்கோசம் வேலை செய்யல, அண்ணன் தம்பிக்குமே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என் அண்ணன் அந்த வார்த்தை சொல்லும் போது எங்களுக்கு எப்படின்னா இருக்கும்? அதிகமா சந்தோஷமா தானே இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க சொல்லி காதல கேட்கறத விட என் அண்ணன் சொல்லும் போது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். யார் வந்து நின்று இது பண்ணதாரு. ஆனா என் அண்ணன் வந்து வீடா வந்து நின்று ஓட்டி கேட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. என் அண்ணன் இது மட்டும் கிடையாது, நல்லா பண்ணுவாரு, இன்னும் நல்லா செய்வாரு. இந்த 5 வருஷம் மட்டும் அவர் இருக்க மாட்டாரு எம்எல்ஏவும், அடுத்த 5 வருஷமும் அவர் தான் எம்எல்ஏ. ஏன்னா எனக்கும் அது 42 வயசு கிட்ட ஆகுது எங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க இதை மாதிரி எல்லாம் பிரச்சாரம் எல்லாம் நாங்க பண்ண வந்ததே இல்லை. ஆக்சுவலா நாங்களாம் பொதுமக்கள்,
நாங்க பிரச்சாரம் பண்ணணும்னு இறங்குனது வந்து டிவி கேட்க மாட்டோம் தாங்க. சரவணன் கைப்பாருன்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நினைச்சோங்க நாங்க. 100% உண்மையா சொல்றேங்க. அவ்வளவு எஃபெக்ட் போட்டாருங்க. அண்ணனும் அவ்வளவு எஃபெக்ட் போட்டாரு, நாங்களும் அவ்வளவு எஃபெக்ட் போட்டோம். எல்லா மக்களும் சந்திச்சாரா? எல்லாரும் எங்க நடந்து போய் பிரச்சாரம் பண்ண ஒரே எம்எல்ஏ இவரா தான் இருப்பாரு. நடந்தே போயிட்டு கால் வலி அதெல்லாம் பார்க்கல, நைட்டும் பகலும் பாடுபட்டவர். அவரை தவிர இங்க ஜெயிக்கிறதுக்கு வேற யாருக்கும் தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க, சிறப்பா பண்ணிருக்காரு. மக்கள் வரவேற்பு எப்படி இருந்தது? மக்கள் அமோகமா வரவேற்றாங்க. நாங்க வந்து யோசிக்க கூட இல்லை. ஏன்னா தளபதி அவரை வந்து நாங்க எல்லாருமே உண்மையா வர வைக்கிறோம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டோம். நாங்க வெளியே வரணும், நாங்க சுதந்திரமா நடக்கணும், பெண்கள் நாங்க முதல்ல சுதந்திரமா இருக்கணும். எங்க தளபதி வந்திருக்காரு, இதை விட பாதுகாப்பு என்ன வேணும்? வந்த உடனேவே அவரோட சிறப்பான திட்டங்கள் எல்லாமே செயல்முறைப்படுத்திட்டாரு. செயல்ல தான் காட்டுறாரு, வாயில எதுவும் சொல்லல. நாங்க அப்பத்துல இருந்து யாருக்கும் எதுவும் பதில் கொடுக்கல. சரவணனோட அணுகுமுறை எப்படி இருந்தது மக்களுக்கு? சரவணன் அண்ணாவா தாய் மாதிரி அணுகுமுறை இருக்கு. அவ்வளவு அன்பா அரவணைப்பா இருக்காரு. எல்லாரையுமே கோவப்பட்டு இது வரைக்கும் ஒருத்தரையும் யாரையும் வந்து காயப்படுத்துறது கிடையாது. அன்பால மட்டுமே அதை சாதிக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. எங்க சரவணன் அண்ணாவை தாண்டி வேற யாராலையும் அதை சாதிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. அதுவும் 1 ஓட்டு 2 ஓட்டு இல்லை, அமோகமான வெற்றியை அவர் கொடுத்துருக்கிறது காரணம் அவர் எங்க எல்லார் மனசுலயுமே அவர் ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு ஒரு துளி கூட சந்தேகப்படாத ஒரு ஆளுன்னா அவர் மட்டும்தான். அவரை தாண்டி யாராலையும் இருக்க முடியாது. அதே போல இப்ப கூட இந்த விழா எதற்கு ரெடி பண்ணியிருக்காருன்னா எங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிற விதமா. ஆனா அவருக்கு தான் நாங்க நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா இப்ப வரைக்குமே அவரு கிரேட் லீடர்ன்ற அந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆள் அவர் தான். ஆக்சுவலா பெரும்பாக்க தொகுதியில அவருக்காக வெயிட் பண்ணிருந்த ஜனங்க ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா நாங்க எதிர்பார்க்காதபடி ஒவ்வொரு பிளாக்லயும் அவருக்கு மாலை போட்டு சால்வை போட்டு அவரை கட்டி பிடிச்சி அண்ணா நீங்க வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. ஒவ்வொரு பிளாக்லயும் நடந்து வந்து இது வரைக்கும் யாரும் எங்க கஷ்டத்தெல்லாம் அப்படி கேட்டது இல்லைங்க. இது வரைக்கும் யாரும் இது வந்து பொதுமக்களால ஆன கூட்டங்க. இது நான் காசு கொடுத்தோம் காசு வாங்கிட்ட கூட்டம் சேர்ற கூட்டம் எல்லாம் நாங்க கிடையாது. அன்பால கூட்ட பிரச்சாரம் பண்ணும்போது சரவணன் எப்படி வரவேற்பு இருந்தது? செம்ம ஜாலியா இருந்தது, பயங்கர கூட்டமா இருந்தது. நாங்க இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க தொகுதியில இவ்வளவு வருவாங்க நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. 1 ரூபாய் கூட நாங்க எதிர்பார்க்காம போராட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்க மகளிர் அணி நிர்வாகி, எங்க இளைஞர் அணி நிர்வாகி எல்லாருமே கலந்துக்கணும். எதுவுமே எதிர்பார்க்காம தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும்ன்ற ஒரே ஒரு ஆசைக்காக நாங்க போராட்டோம். எப்படி அணுகினாரு மக்கள் கிட்ட சரவணன்? எங்க அண்ணன் மாதிரி, எங்க கூட பிறந்த எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. இது வரைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு இதுலாம் எதுவுமே இல்லை. எங்க அண்ணனா தான் நாங்க பாக்குறோம். எங்க வீட்டுல ஒருத்தர் விஜய் அண்ணா எப்படியோ அது மாதிரி அடுத்தது எங்க சரவணன் அண்ணா. கண்டிப்பா எல்லாம் ஒரு தெருவு கூட விடாம 3 கண்ணகி நகர்ல இருந்து எழில் நகர்ல இருந்து எல்லா தெருவுக்கும் நடந்து ஒவ்வொரு தெரு சந்தா போயிட்டு அவர் எவ்வளவு உழைப்பு, அவரால் முடியல அந்த சால்வை வாங்குது அவ்வளவு. ஆனா மகிழ்ச்சி ஃபுல்லா எங்களுக்கு ஃபுல்லுமே மகிழ்ச்சியோட தான் இருந்தோம். கண்டிப்பா பண்றேன்னு இருக்காங்க. நாங்க ஒவ்வொரு பேக் சைட்லும் இந்த எழில் நகர் 3 அடுக்கு 196வது வட்டம் எல்லாமே வந்து ரொம்ப பேக்ல ரொம்ப 5 இயர்ஸா எதுவுமே இது பண்ணல. பேக்டரியில இருந்து எல்லாமே ரொம்ப ஜெர்ம்ஸ் தான் இருக்குது. அண்ணன் வந்து கண்டிப்பா பண்றேன்னு இருக்காங்க. எங்க பகுதி விஜய் அண்ணனும் அவங்களும் கூட சேர்ந்து ஒத்துழைப்பாங்க எங்க நிர்வாகி. இப்ப கூட போன அண்ணன் போல அவங்க கேட்டது அவங்களால இவ்வளவு இது ஓட்டு வாங்க முடியுமா தெரியாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க. டிஎம்கேல வாங்கல, ஏடிஎம்கேல வாங்கல, டிவிக்கே வாங்கிச்சு. எங்க அண்ணன் தான் ஈஸா தான் கூட. அவங்களால நாங்க பிறந்து நாங்க வாழல. அவங்களால இவ்வளவு ஓட்டு வாங்க இவ்வளவு வெற்றி பெற்றோம். நாங்க 195 கண்ணகி எழில் நகர் தொகுதியில இருந்து வரோம். சென்னை புறநகர் மாவட்ட தொழிற்சங்க அணி தலைமை. பிரச்சாரம் சூப்பரா இருந்தது. அதுக்கு உதாரணமா அண்ணனை வெற்றி பெற வச்சிட்டோம். ஈசிஆர் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லது செய்வார். அதுதான் நாங்க உள்ள வந்துக்கிறோம். மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு அண்ணன் மத்தியில. அதனால்தான் 96 வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ண வச்சுக்கிறோம். கண்டிப்பா சந்திச்சாருங்க. சந்திச்சாருதான் இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணிக்கிறாரு. கண்டிப்பா எல்லா ஏரியா மக்களுக்கும் செய்வாரு.
அண்ணன் அமைச்சர் ஆகிறதுக்கு உறுதுணை அமைச்சர் ஆயிடுவார் கண்டிப்பா. அது ஒரு இது இருக்குது எங்களுக்கு. ஆனார்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ணா வந்து எங்க ஏரியால நல்லா தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணல. அண்ணா இறங்கி வந்து எல்லா இடத்துலயும் வந்து பொதுமக்களை பார்த்து கரண்ட் இல்லையா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு ஒவ்வொரு இடமா வந்து. மக்கள் எப்படி அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க? மக்கள் வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கல. ஏன்னா புதுசா ஆரம்பிச்ச கட்சி இல்லையா, அதனால வரவேற்பு கொடுக்கல. ஆனா நாங்க எங்க டீமா சேர்ந்து அவரை நாங்க நல்லா வரவேற்றோம் அந்த இடத்துல. இப்போ அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் நல்ல வரவேற்பு இருக்கும். எப்படி இருந்ததுக்கா அவர் எம்எல்ஏ ஆகும்போது? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க யாரும் எதிர்பார்க்கல அவர் வருவாரு அப்படின்ட்டு. இவ்வளவு அதிக ஓட்டுல வெற்றி பெற்றது ரொம்ப பெருமை தான் எங்களுக்குலாம். கண்டிப்பா. எப்படி இருந்தது சரவணன் வந்து பதவி ஏற்கும் போது? மக்கள் என்ன சொன்னாங்க? இப்ப எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க ஏரியால நாங்க இருக்கிறது காந்தி நகர் சோழிங்கநல்லூர்ல. அவரு நிறைய இடத்துல வந்து என்னென்ன குறைகளை வந்து கேட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த குறைகளை எல்லாம் நிறைவேற்றுவாரு. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா செய்வாரு அண்ணா. நிரந்தர எம்எல்ஏவா இருப்பாரா சரவணன்? கண்டிப்பா இருப்பாரு. நல்ல ஆட்சி வந்திருக்கு இல்லையா, மாற்றங்கள் நிறைய வர வர அண்ணன் கண்டிப்பா இருப்பாரு நிரந்தரமா. அவரோட அனுபவம் வந்து 15 வருஷமா பார்த்துன்னு இருக்கோம். நாங்க எப்படி செயல்படுறது நாங்க பார்த்துதான் இருக்கோம். நல்லா சிறப்பாக செயல்பட்டாரு. நல்லா சிறப்பாக நடந்துச்சு. மக்கள் நல்லா கொண்டாட்டமா வாழ்ந்தாங்க. மக்கள் வந்து ஒரு தெருவா இறங்கி அந்த கேபின் வண்டியில இருந்து இறங்கி ஒரு தெருவா ஒரு ரோடா இறங்கி தான் போய் சந்திச்சாரு மக்களை. இல்ல அவர் வரவேற்பு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் தளபதி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் தான் நாங்க இறங்கி வாழ்ச்சிருக்கோம். மக்கள் அதான் விரும்பினாங்க. அதுக்கேற்ற நாங்க எங்க வேட்பாளர் நாங்க ஜெயிச்சு நிக்க வச்சிருக்கோம் எங்க மக்களாக. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கூட பிறந்த அண்ணன் ஃபீல் இருந்தது எங்களுக்கு. அவர் ஆல்ரெடி எங்க கூட வந்து ஆலமரம் வேர் மாதிரி. அவர் அந்த வேர் தான் நாங்கெல்லாம். அவர் வந்து ஆலமரம் தான் அவரு. ஸோ இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. பிரச்சாரத்துக்கு போற இதெல்லாம் எங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி நிறைய டார்ச்சர், நிறைய அவமானங்கள், நிறைய பேச்சு, நிறைய கிண்டல், நிறைய அனுபவிச்சுட்டோம். ஆனா என்னன்னா எல்லாம் அனுபவிச்சதுக்கு வந்து எதுவுமே வீணா போகலன்றது இது ஒரு உதாரணம். வந்து எங்களோட மகளிர் அணி மொத்த பேரும் நாங்க வந்தது காரணமே அவரோட அன்பு தான். அன்பு மட்டும் தான். எப்பவுமே தளபதி சொல்லுவாரு, அன்பு வந்து என்னைக்கும் வீணாகும். அந்த மாதிரி அண்ணன் வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து அன்பா இருந்ததுனாலதான் இவ்வளோ மகளிர் அணி நாங்க திரண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டாங்க, அண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் நாங்க வாழ்த்து தெரிவிக்கணுமா, நாளைக்கு வந்து உங்க பகுதிக்கு எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சோ நிஜமாவே நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். ஏன்னா அவர் வந்து கூட பிறந்த அண்ணன் சொல்றதுல நாங்கெல்லாம் ரொம்ப அதாவது சொல்றோம்ல, விஜய் அண்ணாவை தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். சரவண அண்ணாவும் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான். என்னன்னா தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத பேச்சுகள். அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு பாருங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அங்கீகாரம் கொடுப்போம். அதை வந்து யாரும் அவ்வளவு லேஸ்ல எந்த எம்எல்ஏவும் சொல்லிட மாட்டாங்க. இவர் மாவட்ட செயலாளரா இருந்து இன்னைக்கு படிப்படியா கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. சோ அதனால மகளிர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்திருக்கோன்றது அவருக்கு தெரியும். கண்டிப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் அவரு நல்லது செய்வாரு. எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அண்ணன் சரவணனுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து இன்னைக்கு ஜெயிச்சு எங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு நான் அவர் நன்றி தெரிவிக்க எங்களை வர வச்சு எங்களை எல்லாருக்குமே வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அண்ணன். வந்து நாங்க ரொம்ப சந்தோஷத்தோட மகளிர் அணி எல்லாருமே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கிறோம். அவர் இதுக்கு மேல எங்களுக்கு இந்த திமுக அணி வந்து ரொம்ப எங்களுக்கு என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மகளிர் அணியில இருந்து எங்க ஏரியாவுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். ஆனா இது வரலுமே எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கல. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு அண்ணன் வந்து எல்லா வாக்குறுதியும் கொடுத்து எல்லாமே பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கோம் தெரியுமா. நாங்க எங்க மகளிர் அணி எல்லாருமே வந்திருக்கோம். எங்க ஏரியா வந்து எழுகூல் நகர், ஜவஹர் நகர். நாங்க எல்லாருமே லேடிஸ் எல்லாரும் வந்திருக்கோம். நாங்க எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தோட அன்போட எங்களுக்கு வரவேற்றாரு. நாங்க வந்திருக்கிறோம். அது வந்து எங்க எல்லாருமே நாங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். பிரச்சாரம் வந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்தது. மக்களுக்காக அவர் வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. ஈசிஆர் சரவணன் இப்ப வந்து எம்எல்ஏவா ஆயிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவரு இதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்றப்போ எங்க ஊருக்கு வர்றப்போ உள்ள மெயின் ரோட்ல இருந்து எங்க ஊர் உள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு வசதியுமே கிடையாது. ஆனாலுமே எங்க ஊரை தேடி உள்ள வந்து பிரச்சாரம் கேட்கிறப்ப எங்களுக்கு அவ்வளவு ஒரு ப்ரௌடா இருந்தது. ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் ஆயிருக்கும் அப்படின்றது எங்களால நினைச்சு கூட பார்க்கல. இது வரைக்கும் சரி, உள்ள பிரச்சாரத்துக்கு வரும்போதும் சரி, இப்ப வரைக்கும் சரி, ஒரு மக்களையும் வந்து அவர் கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு. இது மேலும் மேலுமா வந்துட்டு ஒரு நல்ல வளர்ச்சி அடையும். அதுக்கு நாங்க எல்லாருமே ஒரு உறுதுணையா இருப்போம். நாங்க நம்புறோம் கண்டிப்பா நடக்கும். வாழ்த்துக்கள் அண்ணா. புரியல. கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா இருக்கிற சென்னையில இருக்கிற
சென்னையில இருக்கிற 16 தொகுதியில சோழிங்கநல்லூர் வந்து பெரிய தொகுதி. பட்சத்துல வந்து அண்ணன் வின் பண்ணிருக்காரு. மக்களுடைய ஆதரவு தான் கண்டிப்பா அவருக்கு எப்பவுமே கிடைக்கும். எப்பவுமே நாங்க கூட இருப்போம். ரொம்ப சூப்பராகவே போச்சு. எங்க தலைவர் விஜய்க்காக நாங்க மிகவும் ரொம்ப கடினமா உழைச்சோம். நாங்கெல்லாம் வந்து காலில் ஃப்ராக்சர் ஆகி பிரச்சாரத்து போது அப்போ கூட நாங்க கொஞ்சம் கூட அசரல. தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்க மிகவும் ரொம்ப கடினமாவே உழைச்சிருக்கோம். அதுக்குண்டான ரிசல்ட் தான் இந்த மே 4ஆம் தேதி ஒரு வெற்றியை பெருசா தந்துச்சு. எங்க எல்லாரையும் வந்து ஒரு கேவலமாவோ, ஒரு பெண்கள் தானே நீங்க கட்சிக்கு போறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கட்டும், ஆபீஸ் இந்த மாதிரி நியர்பை இருக்கவங்க இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாரும் ஒரு கொச்சையா பெண்கள் பெண்கள் பேசினாங்களோ, நாங்க எல்லா பெண்களும் சேர்ந்து எங்க தளபதிக்காகவும் இசிஆர்பி சரவணன் அண்ணனுக்காகவும் நாங்க வெற்றியை தேடி தந்திருக்கோம். நாங்க வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுக்காக இசிஆர்பி சரவணன் அண்ணன் எம்எல்ஏ ஆனாலும் கூட எங்க எல்லாரையும் கூப்பிட்டு எங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதையை செலுத்தி வயிறார உணவு கொடுத்து எங்களை வாழ்த்தி ஒவ்வொருவர் கூடயும் போட்டோ எடுத்து எல்லாரு கூடயும் நல்லபடியா பேசி எங்களை நல்ல வழி நடத்தினாரு. அதற்காக எங்க எம்எல்ஏ சரவணன் அண்ணன் அவர்களுக்கு ரொம்பவும் நன்றி. எங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுமே இனிமே நாங்க தலை நிமிர்ந்து நடப்போம் அப்படின்றத நான் உறுதி கூறுறேன். எங்க வீட்லயும் நிறைய பெண் பிள்ளைகள் இருக்காங்க. இனிமே எங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு ஒண்ணு அப்படி இருக்கும் அப்படின்றது தலைவர் சிஎம் விஜய் சார் அவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறோம். நாங்க பெண்களா இனிமே தலை நிமிர்ந்து நடக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்க தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். எங்க தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது சரவணன் அவர்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. மேலும் வந்து சரவணன் தொடர்பு கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத எங்களுக்கு அறிவுறுத்திருக்காரு. நாங்க ஜெயிச்சிட்டோம், பிரச்சாரத்துக்கு போனோம், அவருக்காக நின்னோம், எங்களை மறக்காம எங்க எல்லாரையும் கூப்பிட்டு பதவி கொடுத்திருக்காங்க. பெண்கள் என்று அப்படி ஒரு காரணத்தினால எங்களை வந்து எந்த இடத்துலயும் ஒதுக்கப்படல. எங்க எல்லாருக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மத்த எம்எல்ஏஸ் தெரியாது, எங்க இசிஆர்பி சரவணன் அண்ணன் எங்க எல்லா பெண்களையும் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்து உங்களாலதான் நான் என்ற அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க பல தடங்களை கடந்து நாங்க சரவணனுக்காக உழைத்து இருக்கிறோம். அந்த உழைப்பு வந்து வீண் போகல. அந்த உழைப்புக்காக அண்ணன் இசிஆர்பி சரவணன் அவர்கள் இன்னும் எங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனைகள் எல்லாரையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனையா அவர் தீர்ப்பார் என்று நாங்க நம்புகிறோம். இன்னும் நாங்க தளபதிக்காக உழைப்போம். இசிஆர்பி சரவணன் கூட இருந்து எங்க தொகுதிக்காக நாங்க பாடுபடுவோம். சரவணனுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது மக்கள்கிட்ட? அண்ணன் ஈசிஆர் சரவணனுடைய அணுகுமுறை எப்படி? அவரு எங்க வீட்டு பிள்ளைங்க. அவருடைய அனுபவம் என்ன, அவர் ஜெயிச்சதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் இதுதான் வெற்றி. எல்லாம்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்காக அவர் வந்து வீட்டு பிள்ளையா வந்து வீடே வந்து ஓட்டு கேட்டார். நாங்க வந்து அவர் கொடுத்த மரியாதை வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. மக்கள் எப்படி அவர் வரவேற்றாங்க? மக்கள் வந்து எங்க வீட்டு பிள்ளைன்னும் போது அவங்க வீட்டு பிள்ளைன்னும் போது அவங்க வந்து வரவேற்று தான் ஆகணும். ஸோ அதனால வந்து நல்ல வரவேற்பு. வெற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா வெற்றி பெறுவார் நினைச்சு பாத்தீங்களா? 100% எதிர்பார்ப்பு. வெற்றியோட கணிப்பு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே இவ்வளவு வெற்றி வந்து வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதிக வாக்கு வித்தியாசத்துல. ஏன்னா அந்த சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திமுகல வந்து அரவிந்த் ரமேஷ் என்ற ஒரு நிறைய ஒரு பவர்ஃபுல்லான மேன். அதே மாதிரி அதிமுகல வந்து கேபி கந்தன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேன். அதை மீறியும் எங்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து நாங்க ஜெயிச்சிருக்கிறோம்னா எங்க மேல மக்கள் வந்து அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை அவரோட பக்காவா பண்ணுவோம். அதனால வந்து நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கோம். நிரந்தர 30 வருஷத்துக்கும் அவர் தான் எம்எல்ஏ. பிளஸ் வந்து இதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சர்கள் வாய்ப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அவர் வந்து அமைச்சர் ஆகணும். மேலும் மேலும் பெரிய பெரிய பதவிகள் அவர் வரணும். அவங்களுக்கு பின்னாடி நாங்க பசங்கள்லாம் நாங்க தம்பிங்கெல்லாம் நாங்க இருந்து நாங்க எல்லாமே பக்காவா பண்ணுவோம். தமிழ்நாட்டுல பெரிய தொகுதி சட்டமன்றத்துல பதவி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் சட்டமன்றத்துல போயிட்டு ஒரு சட்டமன்ற பதவி இருக்கும்போது அவர் பதவியேற்ற மாதிரி இல்லை, நாங்க எல்லாருமே சேர்ந்து பதவியேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து பெரிய ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் எங்களுக்குலாம். சரவணன் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. எங்க விஜய் அண்ணா வந்து நல்லா முதலமைச்சரா வந்திருக்காரு. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நல்லா பண்றாங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க. போக போக அவரு நல்லா பண்ணணும், அதை எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் சேர்ந்து.
நல்லா பண்ணாங்க எல்லாரும். நல்லா ஒரு இது பண்ணாங்க பிரச்சாரம். எப்படி இருந்தது அவர் சட்டமன்றத்துல பதவி ஏற்கும்போது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு பார்க்க. நாங்க இந்த அளவுக்கு ஒரு வாரம் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பண்ணிருக்காங்க. ஜனங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஓட்டு போட்டதுக்கு அவர் நல்லா செய்யணும், இன்னமும் செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. இனி நிரந்தர எம்எல்ஏவா இருப்பாரா? கண்டிப்பா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு புதுசா வந்திருக்காரு. ஏன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், பார்க்கலாம்.